இந்த வந்திருக்க ஃபேன்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, அத வந்து ஏற்கனவே இங்க சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது, அந்த நிகழ்ச்சிக்கு இடையில ஷூபார்ட்ங்கிற ஒரு கம்போசர் வாசிச்ச ஒரு சிம்பொனி இசைக்கோர்வைய வந்து அவரு இங்க வந்து மேடையில வந்து ப்ளே பண்ண வைக்கிறாரு. அங்க வாசிச்சவங்க தான் அந்த சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரேஷன் உள்ளவங்க இங்க வந்திருந்தாங்க. அதாவது ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்கலைஞர்களும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களும் இங்க வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில அவரு அந்த என்ன பண்ணாருன்னா, அந்த ஏற்கனவே அந்த சிம்பொனி கோர்வையோட சேர்ந்து, இந்த இதயம் போகுதே என்கிற அந்த பாடலோட சேர்ந்த அ இசைக்கோர்வையும் கலந்து மேடையில வந்து வாசித்த பொழுது, அரங்கமே சிலிர்த்து போற அளவுக்கு பெரிய கைத்தட்டல் நடந்தது. இந்த இன்ஸ்பிரேஷன வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாங்க அதில அப்டின்னா, இன்னொன்னு சொல்றாங்க வந்து இப்ப 4 பாகமா வாசிச்சிருக்காங்க. பொதுவா சிம்பனி இசைக்கும்போது இடையில கை தட்ட மாட்டாங்களாம் வந்து. ஸோ இளையராஜா இதில வந்து அதுதான் நான் கை சொன்னேனே, அது தட்டுனது வந்து சம்பிரதாயமா திரும்ப. நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை வந்து என்டர்டெயின்மென்ட்டா மாத்திட்டாங்க சார் வந்து. அந்த சம்பிரதாயத்தையும் மீறி, சம்பிரதாயமா கேட்கிறவங்களுக்கு ஒண்ணு, இசை அதாவது பொழுதுபோக்கா கேட்க வேணும் அவங்க. அதிலயும் ஒரு இசைக்கோர்வை தரணும் அப்படிங்கிறதுக்கூட சேர்த்து, பெரிய திட்டத்தோட ராஜா சார் லண்டன்ல கால் வச்சிருக்காருங்கிறதுக்கு, நம்ம இப்ப அத பார்த்த பிறகு தான் நமக்கே தெரியுது. நம்ம அந்த இடத்துல இல்ல இருக்க முடியாத ஒரு சூழல்ல போயிருச்சு. அந்த அந்த பாட்ட வந்து இதே மாதிரியான ஒரு இந்த இதயம் போகுதே மாதிரியான ஒரு இன்னும் சில அந்த பின்னணி இசை கோர்வையோட ஸ்பெஷலிஸ்ட்டான ஒரு பாடல்கள் இருக்கும்ல, அந்த மாரி பாடல்கள். இப்போ மடை திறந்து பாட்டே அதிலேயே ஒரு உள்ளது தான். மடை திறந்து அப்புறம் கோழி கூவுது படத்தில வர்ற ஏதோ மோகம் பாடல் இருக்குல்ல, இந்த பாடல்கள் எல்லாத்துலயும் இந்த சிம்பொனியோட ஒரு சாயல் தெரியும். இது எல்லாம் அங்க வந்து சார் வந்து வாசிச்சு காமிச்சிருக்காங்க. அது வந்து அது ஒரு மூவ்மெண்ட்டா பண்ணியிருந்திருக்காங்க. அந்த 4 மூவ்மெண்ட்ல அது ஒரு ஒரு செக்ஷனா நடந்திருக்கு. இத வந்து அந்த அங்க உள்ள ஆட்கள் எப்படி பார்க்குறாங்க அப்டின்னா, அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மரபை மீறி ஒரு மூவ்மெண்ட் முடிஞ்ச உடனே, அடுத்த மூவ்மெண்ட் அவங்க வாசிக்கணும் அப்டிங்கிறது தான் ரூல். அந்த ரூல் வந்து எங்க அவங்க தளர்த்தி விட்டுட்டாங்க அப்டின்னா, ஆடியன்ஸ் கை தட்டுறத வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அதனால அவங்க கை கிளாப்ஸ் பண்ணி முடிக்கட்டுங்கிற அந்த சூழ்நிலை ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழு வந்து காத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இயற்கையாவே அமைந்த ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம்.